இப்போ இந்த குழந்தைக்கு நம்ம எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுக்குறோம், பெரிய குழந்தைய பாத்துக்க முடியலன்னு உங்களுக்கு எப்பாவது ஃபீல் ஆயிருக்கா? அது இப்போ ஃபீல் ஆகுது. இப்ப ஃபீல் ஆகுறது. அவன் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவேன். அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே நான் இவ்வளோ தெரப்பி சென்டர் கூட்டின்னு வந்துவிடுவேன். ஸோ அவன் ஸ்கூல்லேருந்து வரத இருப்பேன். பட் ஐ டோன்ட் நோ, நான் வந்து ஃபுல் சின்சியராக அவனுக்கு வந்து அவனோட ஸ்டடியிலெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு ஒன்று. அவனே தான். இப்போ கேர்ளா இருக்கிறதுனால உங்களுக்கு கன்சர்ன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் ஆமாம், கேர்ளாக இருக்கிறதுனால கன்சர்ன்ஸ் இருந்தது. அந்த மெச்சூரிட்டி வரும்போது ஹவு தே வில் ஹேண்டில், அவளோட ஃபிசிக்கல் க்ரோத் எப்படி இருக்கும், அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாளா, அந்த மாதிரியெல்லாம் வரிஸ் இருந்தது. பட் ஆனால் நான் வந்து இது ஒரு ஸ்பெஷல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பொண்ணுன்னு நினைக்காம நார்மல் குழந்தைய நான் எப்படி வளர்த்திருப்பேனோ அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன் எல்லாமே. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. எக்ஸலண்ட். அண்ட் குழந்தை பல்லு தேய்க்கிறது, நார்மல் கை கால் அலம்புறது, இல்லைன்னா குளிக்கிறது, இதெல்லாம் நீங்க கத்து கொடுக்கணும் இல்லையா குழந்தைக்கு? அதெல்லாம் அது டேக்ஸ் டைம் இல்லையா அது சொல்லி கொடுக்கறதுக்கு? அது 2 பேருமாவே பண்ணியிருக்கோம். இப்போ என்னடான்னா ஷீ இஸ் மோர் சின்சியர் வித் ஹர் டென்டல் கேர். ஐ லாஸ்ட், என்னோட பல்லெல்லாம் போயாச்சு. அவளோட டென்டிஸ்ட் கிட்ட எப்போ போனாலுமே 100% வெரி குட் டென்டிஸ்ட். அவளே பண்ணிடுவாள். வரவா எல்லாரும். எவ்வளவு நாள் ஆச்சு குழந்தைக்கு பல்லு தேய்க்க சொல்லி கொடுக்க? பல்லு விளக்க அதெல்லாம் நான் வந்து நினைச்சு பார்க்கவே இல்லை. லைக் அ நார்மல் growth மாதிரி அவளுக்கு என்னெல்லாம் பண்ணமோ, என்னெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு டென்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகும்போது டென்டிஸ்ட் வந்து ஓகே எல்லாருக்கும் சொல்லுவாங்க டெய்லி 2 தடவை பல்லு தேய்க்கணும். அது படுத்துக்கிறது முன்னாடி பல்லு அது வீட்லேயே ரொம்ப சின்சியராக அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது அவ ஒருத்தி தான். அதனால பியூட்டிஃபுல் பாயிண்ட் அவர் சொன்னது. நம்ம வந்து இன்னொருத்தரை பார்த்து அவங்க ஏடிபிக்கல், அவங்க நம்மள மாதிரி இல்லை சொல்றோம். ஆனா நமக்கு இருக்கிறது ஓவர் கான்ஃபிடென்ஸ்க்கு நம்ம எல்லாமே ஏமாத்துவோம். பட் அவங்க அவ்வளவு சின்சியரா இருப்பாங்க. அப்சல்யூட்லி அதுதான் அவங்களோட சக்சஸ்க்கு காரணமே. ஆமா, அவங்க வந்து இப்ப ஆர்த்தி ப்ளீஸ் டோன்ட் டு. ஓ என்னாச்சு ஆர்த்தி? என்னாச்சுடா?